இது எங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். மதியம் பாய்ஸ் நடிக்கிறப்போ இருந்து மதிய தெரியும். என்னோடய மியூசிக் டைரக்ஷன்லேயே ஃபஸ்ட்டு டியூன் கேட்ட ஃபஸ்ட்டு டைரக்டர் அவர் தான். ஸோ நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த டைமில் இருந்து மதியம் நல்லா தெரியும். ஸோ நான் நிறைய மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போதுலேருந்து மதிக்கு தெரியும் நிறையா. ஸோ பாய்ஸில் மதியோட ஒரு எஃபர்ட்ஸ் ஒரு சங்கர் சாருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமேன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி சிவாஜி வரைக்கும் இஸ் ஒர்க்ட் வித் ஐம் ஸோ ஹாப்பி. இன்றைக்கி அவர் படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஷூட் பண்ணுறதோட அப்ராடில் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே நிறைய மாறும், சொன்னது எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். பட் 200 to 200% ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு மதி ஃபிலிம்க்கு. ஸ்கிரிப்ட் கேட்டும்போது எவ்வளோ எக்ஸைட் ஆனோமோ எல்லாரும், அதே தான் இன்றைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அந்த சேம் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹரிஷ், ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஃபர்ஸ்ட்டு ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். டேரக்டர் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டை சொல்லிவிட்டு ஒன்லைனர் சொல்லும் போது சொன்னார், இந்த மாதிரி இவர் ரொம்ப பெக்யூலரான கேரக்டர், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, நான் எல்லாமே அவனுக்கு பண்ணி காமிப்பேன், அந்த மாதிரி அதை கிராஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னாரு. அப்புறம் கூடவே சொன்னார், இது கமல் சார் மாதிரி ஒரு ஆக்டர் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப ஹெவியான ஒரு கேரக்டர், இயல்பான நடிப்பு வேணும், எங்கேயும் ஒரு கொஞ்சம் கூட பிசு இருக்கக்கூடாது, ரொம்ப இயல்பாக வேணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். இப்போது ரொம்ப எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது ஃபுல்லாக சும்மா நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் கேட்பேன் அடிக்கடி டேரக்டர் சார்கிட்ட. அவர் சொல்லுவார், இல்லை நீ படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பேசப்படும், நீ பாரு அப்படின்னாரு. அதே மாதிரி சாங்ஸில் கூட தமன் சார் எக்ஸலன்ட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அதை கேட்ட உடனே சார் எனக்கு டான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன் நான். டான்ஸ் மாஸ்டர் கூட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணார் ஆக்சுவலி டேரக்டர். பட் அவர் முடியவே முடியாது, இந்த எந்த இடத்துலையும் கேரக்டர் மாற்ற முடியாது, ஸோ டான்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு. ஸோ ஐ திங்க் இப்போது எனக்கு அதை பார்க்கும்போது தெரியுது அவர் எதனால் அது அப்படி மீன் பண்ணார் அப்படின்னு. பிகாஸ் ஆன் த ஹோல் ஒரு படமாக பார்க்கும்போது அது அந்த கேரக்டரும் சரி, அந்த படமும் அந்த கேரக்டர்னால அந்த படம் நிற்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், கேமராமேன் சார் அருள் சாருக்கும், அண்ட் கோ ஆர்டிஸ்ட் உத்ரா, ஹரி சார், அப்துல், எல்லாருக்குமே ரொம்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இந்த மாதிரியான புது டீமை, இந்த மாதிரியான ஒரு யூனிவர்சல் கான்செப்டை, ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படங்களை நீங்கள் தான் கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. இன்னைக்கு தெலுங்கு, தமிழ், கன்னடம் எல்லா வெற்றி படத்துலையும் பெரிய மியூசிக் டைரக்டர் இருக்காரு. அவர் 6 பாடல்கள் இந்த படத்துக்கு எழுதியிருக்காங்க. கேமராமேன் ஆர்க் செல்வன் இன்னைக்கு வர்ற பெரிய டைரக்டருடைய படங்களுக்கு உண்டான தரத்தில் இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. எடிட்டர் அகமத். இதை தாண்டி இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப இயல்பான நடிப்பு. உத்ரா தமிழ் பெண் தான் வேணும்னு முடிவு பண்ணோம். கடைசியாக நியூசிலாண்டில் வாழ்கிற ஒரு தமிழ் பெண் உத்ரா இந்த படத்துக்கு உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்காங்க. கதைக்கு ஏற்ற மாதிரி அப்துல் வில்லன் பண்ணியிருக்காங்க. ஒரு புது களத்தில் ஹரிஹர் ராஜ் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, ரொம்ப பேசப்படுவாங்க. இந்த படத்தில் ஒரு கதைக்கு கதாநாயகன் ஹரிஷ். ஆனால் இந்த படத்துக்கு ஹீரோ யாருன்னா தயாரிப்பாளர் ஜெயகிருஷ்ணன் சார் தான். நான் கதை சொன்னேன். கதையை கேட்டு என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த படம் சமுதாய கருத்தோடு இருக்குது, இந்த படத்தை உலக அளவுக்கு கொண்டு போகணும் சார், என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படின்னாரு. கதைக்கு ஏற்றா போல் சென்னை மெரினா பீச்சில் ஆரம்பிக்கிற படம் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு அப்படின்னு பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன். And this movie, we've all really worked hard towards it. It's not only Madhisa's dream, but I think all our dreams put together, and it's finally hitting the big screen. So we're very excited. We've all worked really hard, especially Madhisa. Having to work with him has really been a privilege, and he's been an excellent mentor, and I couldn't thank him more for selecting me as his heroine for this film. And Arul Selvan sir, I still think he's one of the best cinematographers at the moment. I think he's done an absolutely fantastic job. And Taman's music, you all have heard it, but I definitely like Aride as his best so far.
not being partial, but yeah, that's definitely true. And Harish has done an amazing job. The way he's portrayed his character, to play his character is very hard, and I don't think anyone else as a newcomer could have done it better. So I hope all you guys like the film, and we'll all catch you guys on the screen on the 24th. Thank you. இந்த படம் அரிதுங்கிறது டோட்டலி இட் இஸ் மதி, டைரக்டர் மதிவண்ணன். எல்லா இதுவும் வந்து அவங்க ஒவ்வொரு கேரக்டர் கிளீனா பிக்சரைஸ் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட அந்த ஆக்டிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அது உண்மையா சொல்லணுங்க. தமன் சார் மியூசிக், அதுக்கு மேல நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க, ஒன்றும் சொல்றதுக்குல. இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். The music is very gripping. Harish, Uttara, they've all done fantastic job. புது ஆக்டர்ஸ் மாதிரியே இல்லைங்க. என் கேரக்டர் இது வந்து ஒரு ரொம்ப சட்டிலான ஸ்லைட்லி சைக்ட் கேரக்டர். அது வந்து மதி சார் வந்து கூடியே நின்று ஒன்னொன்னா பிட்டா எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்னொன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது டோட்டல் கிரெடிட் கோஸ் டு மதி சாருங்க.